அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் 1ஆம் தேதி சட்ராஸ் திருவேட்டீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனை தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். வாங்க சிவபெருமானின் அருளை பெறலாம். सवश्रेयान् भवत्यायमानः अन्धेरार्कवजन्ते स्वादे यौवनसादे भजन्ताः पुष्पावदे प्रसोवदे फलिनीरवरम् பணியே போல
சென்றிடல் வேண்டும் அப்பா சென்றிடல் வேண்டும் அம்மா. இப்ப சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஆயிடுச்சு. தீபாவளினாலும் சுவாமியினுடைய விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கி मुखदीपं दर्शयामि पूर्णं ददाति मदभ्योऽसानीति एकदा ब्रह्मोपहरति एकदैव यजमानाय पूर्णकुम्भदीपं दर्शयामि श्री नवरात्रि नायकी समेत शिवरात्रि नायकादिनः कट्टपत्र नामांसंसंपदानि कर्पूर शोभनं ताम्बूलं चिकित्सता नालबंधु कर्पूर ताम्बूलं चोत्तरा சிவமாம் சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை. நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைக்கர செய்த நால்வர் கொற்றாயம் உயிர் துணையே. சிவா திருச்சிற்றம்பலம் ஒன்றா உலகனைத்தும் ஆனாத்தாமே, ஊழிதொரு ஊழி உயர்ந்தாத்தாமே, நின்று ஆகி எங்கும் நிமிர்ந்தாத்தாமே, நீர் வலித்தி ஆகாசம் ஆனாத்தாமே, கொன்று ஆடு கூற்றை உதைத்தாத்தாமே, கோலார் பயனை உடையாத்தாமே, சென்று ஆடு தீர்த்தங்கள் ஆனாத்தாமே, திரு ஆலங்காடு உரையும் செல்வருத்தாமே. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடினை நினைந்து உருகி நெற்கு நெற்கு
சேதிகள் தந்தை வந்த விரும்பின சிந்தை மகிழ்ந்திட சந்தன குங்குமம் சேதிகள் தந்தை வந்த விரும்பின சிந்தை மகிழ்ந்திட விந்தை விந்தை என தேவ பூதங்களும் இறைந்து விளைந்து அருள் சுவை கொண்டிட விந்தை விந்தை என தேவ பூதங்களும் இறைந்து விளைந்து அருள் சுவை கொண்டிட எண்ணிலாத பல சீவகை வந்திட கண்டிலாத நவரத்ன குவிந்திட எண்ணிலாத பல சீவகை வந்திட கண்டிலாத நவரத்ன குவிந்திட மண்டலம் புகழிடம் எங்கும் காணாத மாபெரும் திருநாள் எங்கும் காண பார்வதே மதனே சிவனே போற்றே கல்பாக்கம் ஸ்ரீ சமுத்திரத்திற்கு மேற்கு பகுதியிலே அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ திருவாட்டீஸ்வரி சமேத ஸ்ரீ அஸ்வத்தேஸ்வரர் சிவாலயத்திலே எஜமானர் வேண்டுதலாக ஆடி 1ஆம் தேதி ஆகிய இன்று இந்த சிவாலயத்திலே சோமாஸ்கந்தருக்கு திருக்கல்யாண வைபவம் முடிவுற்றது. பக்தர்கள் இங்கே வந்திருந்து அனைவரும் தரிசனம் செய்தனர். இறைவனுடைய அருளாலே அவர்களுடைய இஷ்ட சௌக்கியங்களை வேண்டி இன்று செய்தனர். மக்களும் திரளாக வந்தனர். இதிலே அஸ்வத்தேஸ்வரர் சன்னதியிலே உள்ள இந்த சோமாஸ்கந்தர் மிகவும் பழமை வாய்ந்தவர். எல்லா சிவாலயத்திலும் இருந்து அருள் செய்பவர். இறைவனுடைய கருவறை பிரதிநிதியாக விளங்குபவர். இவர் பிரம்மாவனுடைய இருதயத்திலிருந்து இந்திரனுக்கு வந்ததாகவும் இந்திரன் பூஜித்து இந்திரனால் ஆவாகனம் செய்யப்பட்ட ரூபமாகவும் இந்த சோமாஸ்கந்தர் இருக்கிறார். பிரம்மாவனுடைய மகனான காமனை எரித்ததால் பிரம்மாவனுடைய மகனை பார்க்க முடியாத பிரம்மா வருத்தப்பட சிவபெருமான் பிரம்மாவிற்கு அருள் செய்த வடிவம் இந்த சோமாஸ்கந்தர். சுவாமி மா அம்பாள் ஸ்கந்தகா என்றால் நடுவில் உள்ள முருகப்பெருமான். இவரை பூஜித்து பிரம்மா ஹிருதயத்தில் வைத்திருக்க இந்திரனுக்கு ஆசை வந்து பிரம்மாவிடம் இந்த சோமாஸ்கந்தரை வேண்டி வாங்கி கொண்டார். இந்திர பகவான் பூஜிக்க நாளடைவில் சுவாமி மேல் அன்பானது குறைந்து சுவாமியை பூஜை செய்வதை விடவே சுவாமி இந்திரனை தக்க நேரத்திலே அவனை தவறை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த இந்திரனுக்கு அசுரர்கள் வழியாக பெரும் கஷ்டத்தை கொடுத்து இருவர்களுக்கும் யுத்தம் வர அந்த யுத்தத்தில் அவனை சமாளிக்க முடியாமல் இந்திர பகவான் மிகவும் திணறினார். நாரதர் வழியாக பூலோகத்தில் உள்ள முசுகுந்த சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜாவை அழைத்து வந்து போர் செய்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று நாரதர் அந்த இந்திரனுக்கு அறிவுரை கூற அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை மேல் லோகத்தில் கொண்டு சென்று இந்திரன் கொண்டு அனைவரும் அந்த அசுரர்களோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றனர். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் இந்த நீங்கள் பூஜித்த சோமாஸ்கந்தரை எங்களுக்கு கொடுங்கள் என்று இந்திரனிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்க இந்திரன் 1 உண்மையாகவும் 6 பொய்யான விக்கிரகமாகவும் படைத்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினிடம் காண்பிக்க
இறைவனானவர் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று கையை காண்பித்து இறைவனுடைய உண்மையான விக்கிரகத்தை அவர் காட்டி கொடுத்தார் சுவாமி. உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த உண்மையான விக்கிரகத்தை காட்டி இவர்தான் எனக்கு வேண்டும் என்று கேட்க இந்திர பகவான் அதிர்ச்சி அடைந்தவர் சுவாமி பூலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்ததால் தான் இது நடந்தது என்று மனதில் கொண்டு அந்த 7 வகையான விக்கிரகங்களையும் சோமாஸ்கந்தர் திருமேனிகளையும் இந்த பூலோகத்திலே புஷ்பரதத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தியோடு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைத்த 7 விக்கிரகங்கள் தான் 7 சப்த விடத்தலங்கள். அந்த சப்த விடத்தலங்களிலே முதலாவதாக திருவாரூர் தியாகராஜர். இப்படி ஒரு சிவாலயத்திலையும் கருவறையினுடைய விக்கிரக திருமேனியுடைய மூலமூர்த்தியினுடைய பிரதிநிதியாக வருபவர் இந்த சோமாஸ்கந்தர். இங்கே நமது அஸ்வத்தேஸ்வரர் கோவிலிலே அபயவரதமாக இந்த சோமாஸ்கந்தர் உபத்தியாகராக இருப்பது சிறப்பு. எல்லாமல்ல திருவாட்டீஸ்வரி சமேத ஸ்ரீ அஸ்வத்தேஸ்வரர்களால் நாம் அனைவரும் சுவாமியினுடைய அருளையும் அம்பையனுடைய அருளையும் பெறுவோமாக. ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.